மெட்ராஸ்லேருந்து வந்த எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த வணக்கங்கள். வெல்கம் டு ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். நான் டீன் டாக்டர் எம்எஸ் கண்ணன். இப்போது இந்த காலேஜில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செரிமனி வந்து இட் இஸ் த கிராஜுவேஷன் டே செரிமனி இங்கே. ஸோ இது வந்து எங்களோட 31st கிராஜுவேஷன் செரிமனி. ஸோ நாங்கள் காலேஜ் ஆரம்பித்து 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷத்தில் இந்த பேட்ச் வந்து 2018 சேர்ந்த பிடிஎஸ் அண்ட் எம்டிஎஸ் பேட்ச். இவங்க வந்து 5 வருஷம் கழித்து இப்போ போன வருஷம் 2023 கோர்ஸ் முடிச்சு டிகிரி வாங்குறாங்க. ப்ரோட்டோகால் படி அவங்க முடித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ரொவிஷனல் டிகிரின்னு கொடுப்போம், இது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. ஸோ அந்த ப்ரொவிஷனல் டிகிரி கொடுத்து 6 மாதம் கழித்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவலில் எங்களோட கிராஜுவேஷன் செரிமனியில் அவங்களோட பட்டத்தை, அது அவங்களோட பிடிஎஸ் அண்ட் எம்டிஎஸ் டிகிரிஸை இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இது ப்ரோட்டோகால் படி பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு கடமை, ஒரு காலேஜ் சேர ஒரு காலேஜோட கடமை. சில பேர் மினிமலாக ரொம்ப கிராண்டாலாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. எங்களோட மேனேஜ்மெண்ட்டோட நோக்கம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா அந்த கிராஜுவேட்ஸ்க்கும் சரி, முக்கியமாக அவங்களோட சேர்ந்த அவங்களோட குடும்பத்தினார், பேரண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான மகிழ்வான ஒரு தருணம் இது. ஸோ இந்த டைமில் வந்து அதை நாங்கள் இன்வைட் பண்ணி எங்கள் கிராஜுவேட்ஸோட எல்லா பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிராஜுவேட்ஸ் மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 78 பிடிஎஸ் கிராஜுவேட்ஸ் இங்கே இன்றைக்கி பட்டம் வாங்க போகிறாங்க. 28 போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எம்டிஎஸ் கிராஜுவேட்ஸ் பட்டம் வாங்க போகிறாங்க. இந்த பட்டத்தை கொடுக்க போகிறவர் வந்து எங்களோட ப்ரோ சான்சலர், வைஸ் சான்சலர், ரெஜிஸ்ட்ரார், யூனிவர்சிட்டி அஃபீஷியல்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து கார்டியன் ஆஃப் த காலேஜ், த டீன். ஸோ இதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து டாக்டர் புனித் பத்ரா. டாக்டர் புனித் பத்ரான்றது என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், டெல்லியிலேருந்து வரார். அவர் வந்து டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஹெல்த் மினிஸ்ட்ரியோட விங். அது அவங்க தான் வந்து டென்டல் எஜுகேஷன் த்ரூ அவுட் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த ரெகுலேட்டரி பாடியில் த மெம்பர் ஆஃப் த டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா டாக்டர் புனித் பத்ரா would be presiding the ceremony as a chief guest இன்னைக்கு. அவரு வந்து ஒரு பல் மருத்துவர், பல மைலேஜஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் பேசிக்காக ஒரு எய்ம்ஸ் கிராஜுவேட். அவர் இப்போ வந்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவர் வர சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரெஸ் எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். இது மேக்ஸிமம் கவரேஜ் கொடுத்ததுன்னா, இது என்ன முக்கியமானா, இது என்னோட நோக்கம் ஒன்று என்னென்னா, இந்த செரிமனி நல்லா கிராண்டாக பண்ணி எல்லா காலேஜும் எங்கள் காலேஜை பார்த்து இந்த மாதிரி ஒரு செரிமனி பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. என் தம்பி பார்த்திங்கன்னா கனடாவில் எம்பிஏ பண்ணான். கனடாவில் எம்பிஏக்கு அவன் சொன்னான், அப்பா அம்மா நீங்கள் கண்டிப்பாக என் டிகிரி பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து டிக்கெட் போட்டு கனடாவுக்கு போயிட்டு அது கிராஜுவேஷன் செரிமனியை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பொறுத்த வரைக்கும் டேப்பர் ஆகிட்டு வருது. இந்த செரிமனியை ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் பாலாஜி காலேஜ் இந்த செரிமனியை வருஷம் பெருசாக பண்ணுவோம். இதை வச்சு மற்ற காலேஜும் எங்களை பார்த்து பண்ணணுன்றது வந்து என்னோட நோக்கம். யூஸ்வலாக இன்னொன்று விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். 2 விதமாக பண்ணலாம் இதை. ஒன்று கான்வெகேஷன் சொல்லுவாங்க, இது கிராஜுவேஷன் செரிமனி. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கான்வெகேஷன்ங்கிறது வந்து ஒரு யூனிவர்சிட்டி பண்ணுறது பேர் தான் கான்வெகேஷன். ஒரு யூனிவர்சிட்டின்னு போது பார்த்தீங்கன்னா பல காலேஜஸ் இருக்கும். எங்களது வந்து பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். எங்களதும் வந்து 18 காலேஜ் இருக்குது எங்கள் யூனிவர்சிட்டியில். எனக்கு என்னென்னா, அந்த 18 காலேஜில் எல்லா கிராஜுவேட்ஸையும் கூப்பிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க. எல்லா செரிமனியில் கொடுப்பாங்க, மேடை ஏறி வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு செரிமனியில். அதனால் நான் என் வைஸ் சான்சலர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, சார் இந்த செரிமனியை நாங்கள் எங்கள் காலேஜில் மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். ஆமாம் சார், நீங்கள் அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணால் அது பேர் கிராஜுவேஷன் டேன்னு வச்சுக்கோங்க. எல்லா ப்ரோட்டோக்காலும் ஒன்று தான், பேர் தான் வேறு. கிராஜுவேஷன் டேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களோட கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அதான் அந்த கிராஜுவேஷனுக்கும் கான்வெகேஷனுக்கும் வித்தியாசம். ஸோ வந்து இந்த கிராஜுவேஷன் போது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஒன்று இருக்கும். கும்மலோட கோவிந்தான்ட்டு அவார்டு வாங்குறதோட இது ரொம்ப ஒரு பர்சனலைஸ்ட் செரிமனி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். ஆரம்பிச்சது 1989. இந்த காலேஜ் ஆரம்பிச்சு இது 36வது வருஷம். 36 வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலாஜி டென்டல் காலேஜ் வந்து நிர்ஃப் ரேங்கிங் அண்ட் நாக் ரேங்கிங், இது 2 தான் கவர்மெண்டோட ரேங்கிங் பாடிஸ். ஸோ மொத்தம் 328 டென்டல் காலேஜஸ் இந்தியா முழுக்க இருக்குது. இதில் 22வது இடத்துல பாலாஜி டென்டல் காலேஜ் இந்தியா லெவலில் இருக்குது நிர்ஃப் ரேங்கிங் படி. நாக் ரேங்கிங்கில் கிரேடிங் கொடுப்பாங்க, காலேஜஸோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. A++++ன்னு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து A+ கேட்டகரியில் இருக்கோம். நாங்கள் அந்த A+ன்றதே ரொம்ப ஒரு பெருமையான கேட்டகரி. A++ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கிறது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு வாங்கினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடி, இந்த மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கும். ஸோ ப்ரைவேட்டில் வந்து A+ங்கிறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம். மெடிக்கல் லைன் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எம்பிபிஎஸ் அது மட்டும் பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப பிஎஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க சார். அது வந்து இல்லைங்க சார், இது வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் கிடைக்காத பசங்க பிடிஎஸ் சேர்ந்துட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து இந்த நேக்ல இந்த நீட் விஷயம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடன்பாடு உண்டு. நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எடுத்த ரேங்க்கும் ஒரு குரூப் வந்து எம்பிபிஎஸ் எடுக்கிறாங்க, ஒரு குரூப் வந்து பிடிஎஸ் எடுக்கிறாங்க. அதனால வந்து இது சிறந்த ஃபீல்டு, அது சிறந்த ஃபீல்டுங்கிறது கிடையாது. ரெண்டு ஃபீல்டுமே ஒன்று தான். ஸோ எங்களுக்கு எம்பிபிஎஸ் ரேங்க் எடுத்த பசங்க வந்து பிடிஎஸ் இங்கே வந்து சேர்றாங்க. அதனால வந்து இது வந்து ரெண்டு ஆப்ஷன் தான். இது வந்து ஒரு கலை. எம்பிபிஎஸ் வந்து ஃபுல் மருத்துவம். இது மருத்துவம் மற்றும் கலை. இது வந்து நீங்கள் ஒரு கலை நிபுணராக இருந்தால் தான் ஒரு நல்ல பல் மருத்துவர் வர முடியும். சார் டென்டல் வந்து முழுக்க முழுக்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துருச்சு. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டென்டிஸ்டில் போயிடுச்சு. கம்ப்யூட்டர் வச்சு ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வாய் வந்து அளவெடுக்கிறதோ, புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதோ, நம்ம வந்து வாய்க்கான ஒரு பல் செட் கொடுக்கறதோ, இல்லை கம்பி போட்டு பல் நகர்த்துறதோ, இதெல்லாம் மெனக்கிட்டு நாங்கள் பண்ணுறதை வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து டென்டிஸ்ட்ரி டோட்டலாக மாற்றிடுச்சு. இது வந்து பல காலேஜஸ்ல ஒன்றும் கரிக்குலம்ல வரல. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க பசங்களுக்குன்னு வரல. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டின்றதுனால எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நாங்கள் வைக்கிறது தான் கரிக்குலம். இங்கே இது வந்து பிரைவேட் இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட அட்டாச் ஆன காலேஜஸ்க்கு அந்த ஃப்ரீடம் கிடையாது. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டின் போது நாங்கள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லேட்டஸ்ட் கரிக்குலம் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். டெக்னாலஜி அது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு ஏஐ வந்து அட்வான்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த இயற்கைக்கு இல்லை சார், இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் கிடையாது. எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலுமே வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அப்படியே நாங்கள் அதை வந்து செயல்பாடு பண்ண முடியாது. கிளினிக்கல் ட்ரையல்னு ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் இருந்து பர்மிஷன் வாங்கணும். அந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி மிருகங்களுக்கெல்லாம் அது அந்த வைத்தியத்தை கொடுத்து பார்த்து எந்த கோளாறும் வரலை அப்படின்ட்டு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து தரம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த டெக்னாலஜியை வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங்கிறது இங்கே நாங்கள் பண்ணுறது கிடையாது. அது அப்ரூவ் ஆனாதான் அந்த டெக்னாலஜி. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அதனால வந்து உடல் அளவுக்கு எந்த சேதமும் கிடையாது. அட்வான்டேஜ் தான் ஜாஸ்தி தர. அதனால சேதாரம் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனால எங்களோட வைத்திய தரம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரோபோட்டிக்லாம் வந்துருச்சு சார், ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. ஆமா, இன்னொரு பாயிண்ட் வந்து இன்னும் மக்களுக்கு ரீச் ஆகல. அதுதான் பிரச்சனை. நீங்க தேவை இதெல்லாம் மக்களுக்கு எடுத்துன்னு போகணும். ரோபோட்டிக் வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே ரோபோட்டிக் முட்டி மாற்றுறது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ இந்த மாதிரி பல்லில் இம்ப்ளான்ட் போடுறது, பல் செட் பண்ணுறது, செயற்கை பல் செட் பண்ணுறதெல்லாம் எல்லாம் தேட்டரில் உட்கார வச்சு வெளியில இருந்து நாங்கள் பண்ணிவிடுவோம். இன்னும் கையில் நாங்களாக மேனுவலாக இப்போ சர்ஜனாக போடுறதோட ரோபோட்டிக்ஸ் போடும்போது நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். அது ரோபோ கிட்ட ஃப்ரீயாக விட்டுற முடியாது. பேஷண்ட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரெசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ.